வணக்கம். இந்த குரு பயிற்சி 2025 அதாவது மேச ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. மேச ராசி அப்படின்னாலே செவ்வாய் அதிபதியாக கொண்டவர்கள், முருகனை அதிகமாக வணங்கக்கூடியவர்கள், சிகப்பு நிறத்தை அதிகமாக பயன்படுத்தியக்கூடியவர்கள். உங்களுடைய ரத்தினம் வந்து பவளத்தை நீங்கள் அதிகமாக விரும்பி வந்து நேசிப்பீங்க. அப்படிப்பட்ட இந்த மேசராசி நேயர்களுக்கு இந்த குரு பகவான் வந்து இந்த வருடம் வந்து 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரியம், வீரியம், இளைய சகோதரத்தில் வந்து இருக்கார். அப்போ ஒரு தைரியம் அப்படின்னா எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும், எந்த ஒரு நீங்கள் போகக்கூடிய வேலையாக இருந்தாலும் அதை தைரியமாக நீங்கள் வந்து செய்வீங்க. ஆனால் அதே நேரம் நல்லா யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா ஒரு வியாபாரமாக இருந்தாலும், ஒரு வேலையாக இருந்தாலும் யார்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாது. ஒரு வியாபாரமாக இருந்தால் மேலும் வந்து முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு கஷ்டத்தில் கொண்டே விட்டுரும். அதே மாதிரி உடம்புல வந்து ஒரு அதாவது கொழுப்பு சம்மந்தப்பட்டதை கம்மியாக சாப்பிடணும். ஒரு வியாதி சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் கூட வரலாம். ஆனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சின்ன சின்ன ஒரு கஷ்டங்கள் வருமே தவிர மற்றபடி எந்த ஒரு பெரிய கஷ்டமும் கண்டிப்பாக வராது. அதனால் ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மேசராசி நேயர்கள் வந்து கிருத்திகை விரதம், அதாவது முருகப்பெருமானுக்கு கிருத்திகை விரதம் இருப்பது நல்லது. வியாழக்கிழமை தோறும் நீங்கள் குரு பகவானுக்கு போய் 3 நெய் தீபம் அந்த நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு நீங்கள் போட்டுட்டு கொண்டக்கடலை தீபம் வைத்து, கொண்டக்கடலை நெய்வேத்தியம் வைத்து 3 தீபம் போட்டு நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இளைய சகோதரம், உங்களுடைய இளைய சகோதரத்துக்கு உங்களால் எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் நடந்து கொள்வது நல்லது. எந்த ஒரு கஷ்டம் என்று சொன்னாலும், எந்த ஒரு பிரச்சனை என்று சொல்லி நம்ம வந்து போய் ஒரு உதவி கேட்டாலும் இந்த காலகட்டத்தில் வந்து செய்யக்கூடிய நிலைமையிலே அவங்க இருக்க மாட்டாங்க. அதே நேரம் செய்யக்கூடிய எண்ணமும் வராது. உங்களுக்கும் அவர்களுக்கு செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்படாது. அதனால் இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற இந்த குரு பகவானால் எப்படியெல்லாம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும், எந்த இது பண்ணாலும் ஒரு கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கவனமாக இருங்க. எனவே இந்த குரு பயிற்சி நல்லா கவனமாக இருங்க. அதே நேரம் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வராது. வருத்தப்படாதீர்கள். நன்றி.